ஓம் கணேசாய நமக. பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். குரோதி வருஷ தமிழ் வருஷம் பிறக்கின்றது. இந்த குரோதி வருஷம் பிறக்கின்ற சமயம் ஆங்கிலத்துக்கு எத்தனாம் தேதி அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 13/4/2024 இரவு 8:14 அளவில் இந்த தமிழ் குரோதி வருஷம் புதிதாக பிறக்கின்றது. இந்த புதிதாக பிறக்கின்ற இந்த ஆண்டில் மீன ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் என்ன பலன்களை கொடுக்க போகின்றார்கள் கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பெண்களுக்கு இந்த குரோதி வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதாக நான் தமிழ் வருஷம் பொது வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். மீன ராசியிலே பிறந்த ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு பலன்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்கும், இல்லை என்ன சிரமங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் இந்த ஆண்டின் முதல் தொடக்கம், அந்த தொடக்கத்தில் வானமண்டல கூட்டங்கள், வானமண்டலத்திலே கிரக கூட்டங்கள் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பொதுவாக பார்த்துடலாம். உங்களுடைய ராசி மீனம். மீனத்திலே புதன் நீச்சமாகி வக்ராஸ்தமனம் பெற்றிருக்கின்றார். அவரோடு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். உடன் ராகு இருக்கின்றார். இரண்டாம் வீடாகிய மேசத்தில் உங்களுடைய ராசி நாயகன் குருவும் அவரோடு ஆறுக்கு சொந்தக்காரராய் 6ஆம் இடத்துக்கு சொந்தக்காரராகிய சூரியன், 2 பேரும் நட்பு கிரகங்கள், 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் என்ற காரணத்தினாலே எதிரி இருப்பினும் உங்களுடைய நாயகனுக்கு அந்த சூரியன் நட்பு கிரகம். ஆதிபத்தியத்தில் விரோதி ஆயிட்டாரே தவிர பொதுவாக அடிப்படையில் 2 பேருமே நட்பு கிரகங்கள். 3ஆம் வீடு சுத்தமாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல மிதுனத்தில் சந்திரன் இருக்கின்றார். 5, 6 சுத்தம். 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 8, 9, 10, 11 சுத்தம். 12ஆம் இடத்துல கும்பத்தில் செவ்வாய், கும்பத்தில் ஆட்சி மூலத்திரிகோண சனி. இதுக்கு இடையில இந்த ஆண்டு 8:10 அது 14 நிமிஷம்னு பொதுவாக சில சூரிய உதயத்தை முன்னிட்டு 4 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். அந்த 8:10க்கு உதிக்கின்ற லக்னம் விருச்சிக லக்னம். உங்களுடைய ராசிக்கு திரிகோணஸ்தானமாகிய பாக்கியாதிபதி ராசியாக விருச்சிகத்தில் விழுகின்றது. நவாம்ச லக்னம் கடகத்திலே அமைந்திருக்கின்ற காரணத்தினால்தான் பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த கிரக கூட்டங்கள்லாம் இப்படியெல்லாம் இருக்குது, இதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். மீனத்திலே பிறந்த உங்களுக்கு ராசி நாயகன் குரு பகவான், அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். இன்னமும் கோவிந்த குருவாகத்தான் இருக்கின்றார். உங்களுடைய எந்த செயல்கள் சிக்கல்கள் இருந்தாலும் கூட அத்தனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அந்த குரு கொடுத்து கொண்டே வருகின்றார். குரு தனிச்சு நின்றுச்சுன்னு சொன்னால் எந்த பலன்களையும் சிறப்பாக செய்ய மாட்டார். திரும்ப சொல்லப்போனால் பண கஷ்டத்தை தான் கொடுப்பார். அதாவது குருவுக்கு ஆதிபத்திய விசேஷம், அடிப்படை ஆதிபத்திய விசேஷம்னா தனக்காரகன். தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருந்தால் தனத்தை கெடுத்து விடும் அப்படின்னு தான் கணக்கு. அந்தந்த நாயகர்கள் அந்தந்த கிரகத்திலே அந்த காரகத்துவத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் அதை கெடுத்து விடுவார்கள், சனியை தவிர. சனி ஆயுள்காரகன். 8ஆம் இடத்துல சனி இருந்தால் ஆயுளை கொடுக்கும். மற்ற அனைத்து கிரகங்கள், இப்போ பிதுர்காரகன் பிதுர்ஸ்தானத்திலே சூரியன் இருந்தால் பிதுரை கெடுக்கும். மாதுர்காரகனாகிய சந்திரன் மாதுர்ஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல இருந்தால் தாயை கெடுக்கும். இந்த மாதிரி கணக்கில் வரும். இப்போ தனக்காரகனாகிய குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் தனிச்சு இருக்கிறத விட இப்போ சூரியனோடு இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். அது 6ஆம் இடத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் கூட அவர் சூரியன் குருவோடு இணைந்து, இப்போ இந்த சூரியனார் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் ஏன்னா கிரகங்கள்லாம் எல்லாம் வெளியில் இருக்கும் பரிவாரங்களாக. இந்த சூரியனுக்கு எதிர்ப்புறம் குரு இருப்பார். அதாவது சூரியனுடைய ஒளி, அவ்வளவு ஒளியை பிரபஞ்சம் தாங்காதுங்கிறதுனால சூரியன் தன்னுடைய எதிர்பார்வையினால அதை கட்டுப்படுத்தி மக்களுக்கு, அந்த கிரகங்களுக்கே அள்ளி வழங்குறாரு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு, ஜோதிட கணக்கு. அதன் பிரகாரம் சூரிய பகவானுக்கு எதிர்ப்புறம் குரு இருப்பார். இங்கே உங்களுக்கு சூரியனோடு குரு இணைந்திருக்கிறார். உங்களுடைய நாயகனோடு குரு இருக்கின்றார். ஆக கடன், சத்துரு, நோய் இந்த இடத்துல உங்களை எந்த விதமான தாக்கும் இருக்காது. திரும்ப சொல்ல போனால் தன வரவுகள் பெருகும். சூரியனோடு அந்த குரு இணைந்து இருக்கின்ற காரணத்தினாலே இதுவரையும் தன தட்டுப்பாடு இருந்து வந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் இந்த குரோதி வருஷம் என்பது 13/4/2024 முதல் 13/4/2025 வரை. இதுக்கிடையில் குரு பகவான் ரிஷபத்துக்கு போயிடுவார்.
ரிஷபத்துக்கு போனாலும் பிறக்கின்ற ஆண்டு அந்த கணக்கு என்ன அதானே. அதாவது குழந்தை பிறக்கின்ற சமயத்துல ஜாதகத்தை கணிக்கிறோம். அதே ஜாதகம் தான் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அது செல்லும். அதே போலதான் வருஷம் பிறக்கின்ற போது கிரக கூட்டங்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை வச்சுதான் அந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்கணும். ஆக குரு 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 3ஆம் இடத்துக்கு போகும்போது குரு பயிற்சி பலன்கள்லாம் அது பார்த்துக்கிடலாம். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா தன தட்டுப்பாடே இருக்காது. தேவையான போது தேவையான சம்பளம் வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. திரும்ப சொல்ல போனா கொடுத்த கடன் திரும்ப வந்து சேரும். ஒரு பொன் பாக்கி இருக்குதா, பொருள் பாக்கி இருக்குதா, தானியங்கள் பாக்கி இருக்குதா, உங்களுக்கு சேர வேண்டிய. இந்த காலத்தில் பண்டமெண்டல்லாம் கிடையாது, எல்லாமே பைசா கணக்கில் தான் போகுது. அதனால் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி சாக்கிகள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் இந்த குரோதி வருஷம் இந்த 12 மாதங்களுக்குள்ளாக நிச்சயமாக வந்து சேர்ந்துடும். ஆக தன தட்டுப்பாடு என்பது இருக்காது. 2ஆம் இடத்துல குரு தனிச்சை இல்லாமல் சூரியனோடு இருக்கின்ற காரணத்தினாலும் வீடு கொடுத்தவன் உங்கள் வீட்டுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுக்கு தனத்தட்டுப்பாடு அப்பப்போ ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா ஸ்தானாதிபதி செவ்வாய் 12ல் சனியோட சேர்ந்து 12ல் மறைஞ்சுட்டார். ஆகையினால தனத்தட்டுப்பாடு உடனடியாக தனத்தட்டுப்பாடு விலகிவிடும். அந்த கட்டத்தில் தான் உங்களுக்கு நீங்கள் கொடுத்து வைத்த பணம் அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கும். அதே போல அரசு சம்பந்தப்பட்ட நியமனங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் சில பேருக்கு விரோதமாக கூட இருந்திருக்கும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு. ஏன்னா 7.5 தொடங்கிவிட்ட காரணத்தினாலே போட்டித் தேர்வுகள் எல்லாம் சில பேர் பின்தங்கி இருப்பாங்க. இப்போ இந்த வருஷம் பிறந்த பலன் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், குறிப்பாக பெண்கள் எழுதிய அந்த போட்டித் தேர்வுகள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைந்து உத்தியோகத்திலையும் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு இருக்கின்றது. மாணவர்களுக்கு அதாவது ஆண்களுக்கு போட்டித் தேர்வு எழுதிய மாணவர்கள் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கடினமாக பாடுபட வேண்டியது வரும். இருப்பினும் இந்த ஆண்டு இறுதியில் ஆண்களை பொறுத்த மட்டும் தேர்வுகளில் முழுமையான வெற்றியும் அந்த பதவிகளும் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது பணி இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தா தான் எப்பயுமே கஷ்டங்கள் கூடவே இருந்து கொண்டே வரும். யாரையாவது எதிர்பார்த்து நம்மளுடைய பிழப்பை நடத்திக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். வருமானத்துக்கு வழி கிடைத்து விட்டால் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அந்த வழி இந்த ஆண்டு ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே கண்டிப்பாக கிடைச்சிரும். ராசி நாயகன் 2ல் இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு தனம் குடும்ப வாக்கு மிகச் சிறப்பாக விளங்கும். செவ்வாய் 12ல் மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னாலும் துதியாதிபதி என்றவன் 12ல் இருந்தால் எதை கெடுக்க மாட்டான். கெடுப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் குறைந்து விட்டது. அதே போல 9க்குடையவனாக அந்த செவ்வாயாகி 12ல் சனியோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழி வகையினர்களால் தாயாரை பாதிப்படைய செய்யும். ஏனென்றால் 5க்கு அதிபதியாகிய சந்திரன் உங்கள் வீட்டுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். வீடு கொடுத்த நாயகனாகிய புதன் நீசம் அடைஞ்சிட்டாரு. அவருக்கு நீச பங்கம் என்பது இந்த இடத்துல இல்லை. நீசம் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, வக்ராஸ்தமனம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால தாயின் உடல் நலம் மிகவும் பாதிப்படையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆகையினால ஆண்டு முழுவதும் தாயாருக்கு வைத்திய செலவுகள் ஏற்படும். இதில் குறிப்பாக தோப்பனார் வழி வகையினர்களால் தாயின் உடல்நிலை பாதிப்படையக்கூடிய கட்டம். கொஞ்சம் விஷயத்தில் தோப்பனார் விஷயங்கள், தோப்பனார் வர்க்கங்கள் விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது, தப்பித்து கொள்ளலாம். தாயை தப்பித்து வைத்துக் கொள்ளலாம். மருந்து மாத்திரைகள் எல்லாம் சரியானபடி தாயார் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நல்லது. அது பின்ன 10ஆம் இடத்துக்குரியவன் 2ஆம் இடத்துல இருந்துண்டு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால வேலையில்லாமல் யாராயினும் இந்த ஆண்டு இருக்க முடியாது. எல்லா மீனராசியில பிறந்த அத்தனை பேரும், வேலை பார்க்கக்கூடிய வயதில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிட்டியே தீரும். சில பேர் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு, சில பேருக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிட்டியே தீரும். அது இந்த ஆண்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஆக மீனராசிக்காரர்கள் நீங்கள் இந்த ஆண்டில் வெறுமனே இருக்கிறேன், எனக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, வருமானம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. அந்த சொல் மாறிவிடும். நிச்சயமாக வேலை வாய்ப்பு அல்லது தொழில் வாய்ப்பு அல்லது வியாபார வாய்ப்பு தேடி வரும். தகுந்த சந்தர்ப்பத்தில் தகுந்த நேரத்தில் வரும். நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையப்பெறுவீர்கள். 11-12 அதிபதியாகிய சனி ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி பாக்கியாதிபதியாகவனும்
துதியாதிபதியுமாகிய செவ்வாயோடு இணைந்து காணப்படுகின்ற காரணத்தினால ஏழரைச்சனியின் பாதிப்பு வெகுவாகவே உங்களுக்கு குறைந்துவிடும். வெகுவாக என்ன, ஏழரைச்சனியே உங்களுக்கு வேலை செய்யாத அளவுக்கு போயிடும், அந்த அளவுக்கு இருக்குது. ஆகையினால் குரோதி வருஷம் உங்களுக்கு மிகச்சிறந்த வருஷம். நீங்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பெருமையுடையதாக அமையக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சிந்தனைகள் நீரோட்டம் செல்லும். ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். அது பஞ்சமாதிபதி ஆதிபத்தியத்தை வாங்கிய சந்திரன் 4லே அமர்ந்திருக்கின்றான். அவருக்கு கோணத்துல செவ்வாயும் சனியும் இருக்கிறாங்க. ஆக வித்தியாசமாக யோசிப்பீங்க. எதையுமே இதற்கு முன் யோசித்ததை விட இந்த ஆண்டு பிறந்ததிலிருந்தே உங்களுடைய சிந்தனைகள்லாம் வித்தியாசமான ஒரு சிந்தனைகளாக மாறி எடுத்த காரியத்திலே ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்து சாதித்து காட்டும் வல்லமை உங்களுக்கு இந்த ஆண்டுல கிடைக்குது. ஆக அதுக்கெல்லாம் சூரியன், வியாழன், செவ்வாய், சனி இந்த 4 பேர் ரொம்ப பக்கபலமா இருக்கிறாங்க. இந்த 12ல் மறைஞ்சிருக்குன்னு நினைக்க வேண்டாம். 12ல் இருந்து உங்களுக்கு பலத்தோடு காட்சி கொடுக்கின்றார்கள். அது பின்ன 3க்கும் 8க்கும் உடைய அந்த சுக்கிரன் ராசியில இருக்கப்படாது, இருந்தாலும் உச்சம் பெற்று இருக்கின்றார். அவரோடு ராகு இருக்கிறதுனால இந்த ராகு எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவார். மீன ராகு உங்களுக்கு பல வகையிலும் உங்களுக்கு நன்மைகளைத்தான் செய்வார், கெடுக்க மாட்டார். என்ன, அப்பப்ப மனம் பலவீனமாக போயிருவீங்க. இந்த மீன ராசியில பிறந்தவங்க பொதுவாக நல்லதை செய்தே கெட்டவர் எடுக்கக்கூடிய ராசி லக்கணம் எதுன்னா மீனம்தான். அது ஆகையினால நீங்க சில சமயங்கள்ல தங்களை தாங்களே தாழ்த்தி கொண்டு மனபேதமையோடு காணப்படுவீர்கள். அதைக்கு ராகு உங்களுக்கு அப்பப்ப கொடுக்கிறாரே தவிர அதே ராகு உங்களுக்கு வீரத்தையும் விவேகத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். விஞ்ஞான ரீதியாக யோசிக்க வைப்பார். இந்த ராகு சாதாரணமானவர் கிடையாது. அவர் காலகால விஷத்தை கொள்ளக்கூடியவர். அவர் ஜலத்துல போய் உட்கார்ந்தார். மீனம் என்பது ஜலம், அந்த கடல். அந்த கடல்ல அந்த ராகு இருக்கிறதுனால அவருடைய வலிமை குண்டி போய்விட்டது. ஆகையினால உங்களை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் பலமாக்கி விடுவீர்கள். ராகு பலவீனப்பட்டு போய்விடுவார். ஆகையினால உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். சத்துருக்கள்கிட்ட இருந்து வெற்றி, தைரியம் பிறக்கும். குரோதி வருஷமே எல்லாருக்கும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம். ஆகையினாலே மீனத்திலே பிறந்தவர்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் உச்சம் பெற்று காணப்படுகின்ற காரணத்தினால தாம்பத்திய சுகம் எல்லாம் இந்த வருஷத்துல, அதாவது திருமணமாகாமல் இருக்கின்ற ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டுல முழு மூச்சோட திருமணம் நடந்து விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. ஆகையினாலே தாம்பத்திய சுகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய கட்டம். அதாவது யாருமே தனிப்பட்டு இல்லாமல் அந்த கிரக கூட்டணியோடு இருக்கின்ற காரணத்தினால குடும்ப அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். என்ன, வித்தியாசமான குடும்ப அமைப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, நடப்பது ஒன்றாக நடக்கும். அதுதான் இந்த இடத்துல. ஏனென்றால் புதன், சுக்கிரன், ராகு 3 பேரும் சேர்ந்து ராசிக்குள்ள இருக்கிறாங்க. ராசி நாயகனோ அவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். வித்தியாசமான முறையில திருமணம் நடந்தேறும். அதுவும் எதிர்பார்க்காத வகையில நடக்கும். அப்படிப்பட்டதாக அமையும். இது ஒரு சீர்திருத்த திருமணம் என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரியா கூட மீனராசியில பிறந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அமையும். அடுத்தபடியாக 4, 7க்கு அதிபதியாகிய புதன் நீசம் அடைந்து வக்ராஸ்தமனம் பெற்று இருக்கின்றார். அதாவது 7க்கு உடையவன் 11ஆம் எட்டோனோடு சேராமல் 11ஆம் எட்டோன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8க்குரியவனோடு சேர்ந்திருக்கிறார். 3, 8க்கு உடையவனோடு சேர்ந்து புதன் இருக்கின்ற காரணத்தினாலும் ராகுவோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலும் தங்களை விட, அதாவது ஆண்களாக இருந்தால் தங்களை விட ரொம்ப வயசு கம்மியான பெண்களாக இருந்தால் தங்களை விட 1 வயசு 2 வயசு இளைய பையன், அந்த மாதிரி அப்படி கூட நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. அல்லையில் அதிக வயது வித்தியாசம் உடைய ஆண்கள்ல ஒருத்தரோடு உங்களுக்கு திருமண வாய்ப்பை கொண்டு சேர்க்கின்ற கட்டம். அந்த புதன் ராகு சேர்க்கை அப்படி இருக்கிறதுனால, புதனும் ராகுவும் சேர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ஆண்டு இடம் பெறுகின்றது. இந்த குறிப்புகள் அப்படி இருக்குது. இது அவங்களுடைய தசாபுத்தி, என்ன தசை என்ன லக்கணம், இதை பொறுத்து திருமணத்தினுடைய தாக்கம் மாறுபாடு அடையும். அடுத்து 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில சிரமம். என்னன்னு சொன்னா 5க்குடையவன் 4ல் இருந்துச்சு அப்படின்னு வளர்பிறையாக இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம் உங்களுக்கு வித்தியாசமான முறையில் வேலை செய்யுது, அவ்வளவுதான்.
பூர்வ புண்ணியம் வித்தியாசமான முறையில். அதே சமயத்தில் தாயாரோடு உங்களுக்கு கண்டிப்பாக சண்டை வரும். பெத்த தாயோடு சண்டை, அல்லங்கில் பெத்த தாயி வைத்திய செலவுக்கு உட்படுவாள். ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களோடு சண்டை வரும். அது வந்து வழக்கு வம்புதும்பு போல, வழக்கு வம்புதும்புன்னு எடுக்கணும் அந்த கணக்கு. அது அல்லாமல் நோய்வாய்ப்பட்டாச்சுன்னு சொன்னால் வழக்கு வம்புதும்புகள் இல்லை, சண்டை இல்லைன்னு அர்த்தம். சண்டை இல்லை, மருத்துவ செலவுகளுக்குள்ள வந்துடுறான், அதாவது பேஷண்ட் ஆகிவிடுகின்றாள். அந்த தாயின் நலம் வந்து நீர் சம்பந்தப்பட்ட பிணியினால் பாதிக்கப்படக்கூடிய கட்டம். நீர், சளி தொந்தரவு, நீர் பிடிப்பு, இது சம்பந்தப்பட்ட இவைகள்லாம் அந்த அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு கட்டமாக இந்த ஆண்டு இருக்குது. தாயை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். தாய்க்கு வந்து அதிக அலைச்சலை கொடுக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் தாய் வர்க்கத்தாரோடு அதிகமான பகை ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் நீசமாக இருக்கின்றான். நீசம் வக்கரமாக இருக்கின்றான். வக்கரம் மட்டும் இருந்தால் பத்தாது, அஸ்தமனம் அடைஞ்சிட்டார். அதனால் இந்த தாயாரோடு சண்டை இல்லாட்டிலும் தாய் வர்க்கங்களோடு பலத்த சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதுவும் பூர்வ புண்ணிய அடிப்படையில், அதாவது ரொம்ப நெருங்கிற சொந்தக்காரர்கள் அப்படித்தான் கிடக்கும். அதாவது ஒன்று விட்ட சித்தி பெரியம்மான்னு கூட சொல்ல முடியாது. உடன் பிறந்த, அதாவது தாயாரோடு உடன் பிறந்தவர்களோடு மனக்கசப்பும் மனத்தாங்கல் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம். ஒன்று, உங்களுக்கு வாய்க்க பெற்ற மாமி வந்து நல்லவளா போயிடுவா, இப்போ தாய் வந்து சண்டைக்காரியாக போயிடும். இந்த மாதிரி இந்த கட்டம் இது வருஷத்தில் வந்து தமிழ் வருஷம் இந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இருப்பினும் பூர்வ புண்ணியம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அந்த நிறைய வளர்பிறை சந்திரன் தானே, ஆகையினால அனைத்தையும் சரி கட்டி உங்களுக்கு பேரும் புகழும் நல்ல செல்வம் செல்வாக்கும் கொண்டு வந்து சேர்த்து விடும் இந்த செவ்வாய், சனி, சூரியன், வியாழன். இவங்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு சிக்கல்கள் தொல்லைகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளித்து உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற கட்டத்தில் அவங்க 4 பேரும் ரொம்ப வலுவாக உட்காந்துட்டாங்க. அதே சமயத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றதுனால தாம்பத்திய சுகம் எந்த அளவும் குறையாத கட்டத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நன்னா இருக்கும். புத்திரப்பேறு இல்லாதவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வளர்பிறை சந்திரன் மிருக சீரிசத்தில் அந்த பிறந்திருக்கிறதுனால ஆண் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். அதுவும் கிட்டத்தட்ட இதே மிருகசீரிச நட்சத்திரத்திலே உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடியதாக அமையும். இந்த ஆண்டில் குழந்தை உருவாக்க பெற்ற தாய்மார்களுக்கு மிருகசீரிசம், அவிட்டம், சித்திரை இந்த 3 நட்சத்திரங்களில் கண்டிப்பாக பிறப்பு. அதில் குறிப்பாக மிருகசீரிசம் என்பது நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதனை அடுத்தபடியாக பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் மறைந்து காணாமல் போயிடும். அதெல்லாம் சரி கட்டப்பட்டு அந்த பங்கு பாகம் எல்லாம் சுமூகமாக பேசி முடிக்கப்படும். அதாவது கலகம் வந்தால்தான் நீதி பிறக்கும். ஆகையினால தாய் வர்க்கத்தாரோடு கலகம் வரும். அந்த சொத்துக்காக சண்டை வந்து அதுக்கப்புறம் சமாதானமாகி சொத்துக்கள் நியாயமான முறையில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். 6க்கு அதிபதியாகிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதனால கடன், வழக்கு, தொல்லை, துயரங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே உங்களுக்கு கடைசி கட்டத்தில் வந்து உங்களை வந்து பாராட்டி உங்களுடன் சமாதானமாகி உங்களை சரணடைந்து தான் போவாங்களே தவிர உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை வைக்கக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி வருஷம். ஆகையினால உங்களுடைய வாழ்க்கை இந்த ஆண்டு வந்து ஒரு 25% தாய் சம்பந்தப்பட்டவர்க்கும் மனோநிலை சம்பந்தப்பட்டவர், இந்த 2 தவிர மற்ற எல்லா வகையிலும் 25% அதில் மைனஸ் ஆக்கி 75% வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக விளங்கும் அப்படின்னு இருக்குது. வாழ்க்கை சந்தோஷமாக நிதானமாக நீங்கள் பொறுமையாக சரிதான், இருப்பினும் இன்னும் பொறுமையாக நிதானித்து செயல்பட்டீங்கன்னு சொன்னால் நல்ல வெற்றியை கொடுக்கும். ஒரு முறை நள்ளாறு சென்று வந்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் ரொம்ப அமைதியும் ஆனந்தத்தையும் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.